நான் வந்து சிஎம் ஆனா ஒரு 5 விஷயம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அந்த கவர்மெண்ட் சலுகைகள் வந்து பிரிச்சு கொடுக்கப்படுது. அவங்க வந்து எப்படி பிரிச்சு தராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல இருந்த அந்த அடிப்படையை வச்சு பிரிச்சு தராங்க. இப்ப வந்து காஸ்ட் பிரகாரம் தான் வந்து பிரிச்சு தராங்க. மேல், ஹையர், லோயர் அப்படின்னு தான் பிரிச்சு தராங்க. இப்ப வந்து 90ஸ்ல பாத்தீங்கன்னா ஹையரா இருக்கவங்க லோயரா இருக்கவங்க இருக்காங்கன்னா, இப்ப இருக்கவங்க வந்து அவங்க லோயரா இருந்தவங்க வந்து இப்ப வளர்ந்துருப்பாங்க, ஹையரா இருக்கவங்க வந்து கீழே போயிருப்பாங்க. அதனால நான் வந்து சிஎம் ஆன அப்படின்னா கவர்மெண்டோட சலுகைகள் எல்லாமே யாருக்கு முறையா போய் சேரணுமோ அவங்களுக்கு நான் போய் கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த ஹையர் லோயர் அதெல்லாத்தையுமே தாண்டி உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்க யாரு அப்படிங்கறத தேடி போய் நான் செய்வேன். ரெண்டாவது வந்து என்னன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நான் கொஞ்சம் பெட்டரா நான் கொஞ்சம் கொடுப்பேன். ஏன்னா இப்ப எல்லாருமே அதிகமா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போறத நினைச்சாவே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பயந்துக்கிறாங்க. எதிர்காலம் வந்து வேஸ்டா போயிருமோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த நான் மாத்துவேன். மூணாவது என்னன்னா, மெடிக்கல் ஃபீல்டுல வந்து இப்போ வந்து சில விஷயங்கள் தான் வந்து நம்மளால வந்து ஃப்ரீயா கொடுக்க முடியுது. மற்ற ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் அது எல்லாமே வந்து மருந்துகள் எல்லாமே வந்து நம்ம காசு கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கு. ஜிஹெச்லயும் வந்து பண்றாங்க. ஆனா கிராமியங்கள் டவுன் சைடு இருக்க ஜிஹெச்ல எல்லாமே இது எல்லாமே கம்மியா இருக்கு. அதை மாத்துவேன். அப்புறமேட்டு நியூஸ் தமிழ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுப்பேன். பயங்கரமான பாருங்க, எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல். ஓகே ஓகே. அப்புறமேட்டு எல்லாத்துக்குமே மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கு. வந்து தமிழ்ல வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய், மன்னிக்கவும். அது வந்து ஒண்ணு இருக்கு. அதை வந்து இப்ப இருக்க இளைஞர்களும் சரி பெரியவங்க யாருமே வந்து மைண்ட்ல வச்சுக்கிறதே இல்லை. வந்து நம்ம சோசியல் மீடியால பாக்குறது, நியூஸ் பேப்பர் பார்க்க மாட்டோம், ஒத்துக்கலாம் உண்மையா. நம்ம சோசியல் மீடியால பாக்குறது வச்சு மட்டுமே நம்ம வந்து அசியூம் பண்றோம். இப்ப வந்து வண்டி போயிட்டு இருக்கு, இப்ப வந்து ஒரு பஸ் போயிட்டு இருக்கு, டயர் பஞ்சர் ஆச்சுன்னா உடனே இந்த கவர்மெண்ட் தான் காரணம், அவங்க தான் வந்து காரணம். இப்ப வந்து ஒரு காவலர் வந்து பணி செய்யற நேரத்துல வந்து குடிச்சிட்டு இருக்காருன்னா அந்த கவர்மெண்ட் தான் காரணம். என்ன கவர்மெண்ட் தெரியல. அது வந்து காவலர் வந்து தன்னுடைய மூளையை யூஸ் பண்ணாம பணியில இருக்கிற நேரத்துல வந்து இது பண்றாங்க அப்படின்னு யாருமே இது பண்ணாம நம்ம ஒரே இது ஃபாலோ பண்ணிட்டு மத்தவங்க சொல்ற மாதிரியே வந்து நம்மளோட கண்ணோட்டத்தை அதை வந்து நான் வந்து மாத்துவேன். இவ்வளவுதான் பண்ணுவேன். சரி, ஓகே. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா இல்லாட்டி இங்க வந்து எதர்ச்சியா பேசுறீங்களா? சும்மா நின்னுட்டு இருந்தப்ப. சரி, வருங்காலத்துல நீங்க அரசியல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. எனக்கு வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஒரு ஆட்சியர் ஆகணும். 5 வருஷம் தான் என்னோட சர்வீஸ்னு இல்ல, என்னோட வாழ்நாள் முழுக்க வந்து மத்தவங்க எல்லாத்துக்குமே நான் சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வெரி குட். ரொம்ப ரொம்ப அருமையா பேசிருக்கீங்க. வாழ்த்துக்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசாங்கம் தான் காரணம்னு எல்லா பழியும் அரசாங்கத்து மேலே போடாம மக்களாகிய அல்லது பொதுமக்களா இருக்கக்கூடிய வாக்காளர்களா இருக்கக்கூடிய நமக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்கு, குடிமக்களா இருக்கக்கூடிய நமக்கும் சம பங்கு இருக்கு, நாமளும் பொறுப்பா நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு தெளிவுபடுத்தினாரு. அதே மாதிரி இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வரப்ப கிட்டத்தட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படிங்கிற டோன்ல அவர் பேசினதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா யார் யாருக்கு சலுகைகள் அதிகமா கிடைச்சிருக்கு, இல்ல இன்னும் யாருக்கு கிடைக்காம இருக்கு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு தேவை இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு, தேவை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இன்னும் நம்ம இடஒதுக்கீடையோ அல்லது பொருளாதாரம் சார்ந்த அந்த விஷயங்களையோ உயர்த்தணும் அப்படின்னா ஒரு கணக்கெடுப்பு அவசியம் அப்படிங்கறதையும் ஒரு பேச்சின் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதனை சொல்ல வந்தீங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ.